இப்போ கட்டேக்கு புலாவ் பண்ண போகிறோம். அந்த புலாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டேன். ஆனியன் ரொம்ப கோல்டனாலாம் ஃப்ரை ஆகண்டாம், பட் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ கட்டே போட்டேன். இந்த கட்டே நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கட்டே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியாச்சு, அதையும் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து கட்டேக்கு புலாவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிச்சடி, கட்டே கிச்சடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த பாட்டில் தான் நான் குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை வந்து அடுப்பில் வச்சாச்சு, ஹீட் ஆகட்டும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஸோ 2 பே லீஃப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட கிராம்பு தீந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கருப்பு ஏலக்காய், பட்டை 2 துண்டு. ஸோ கருப்பு ஏலக்காவை லைட்டாக பிச்சு போடுங்க. ஸோ நம்ம ஆயிலில் வந்து இந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வரட்டும். ஸோ இப்போ இதில் வந்து 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் 2 பச்சை மிளகா, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு மூடி குக் பண்ணேன். ஸோ ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ தக்காளி வந்து நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. மசிஞ்சு மசாலா மாதிரி ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஸோ இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் நம்மளோட கரம் மசாலா. ஸோ இப்போ மசாலா பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இதில் வந்து நான் 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணிக்கூர் ஊற வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மசாலாவில் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ அந்த அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் ரைஸ் வந்து வெந்த மாதிரி வந்தோன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து அப்படி தண்ணி எல்லாம் போய் ரைஸ் வந்து அப்படி தெரியுதில்ல. இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ நான் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கட்டே, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப குறைவான ஃப்ளேமில் ஃபுல்லாக குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புலாவ் வந்து நான் சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு இதை வச்சு லைட்டாக ஃப்ளஃப் பண்ணி விட்ருங்க. ஓகே.